அரசாங்கத்தோட தூர்தர்ஷன் சேனலை தமிழ்ல பொதிகைன்னு சொல்லுவாங்க. ஆனா பாஜக அரசாங்கம் பாத்தீங்கன்னா பொதிகைங்கிற பேரை நீக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சேனலுடைய லோகோவை காவி கலர்ல மாத்திட்டாங்க. ஏன் இந்த தேர்தல் நேரத்துல இத காவி கலர்ல மாத்தணும்? பொதிகைங்கிற பேரை யார் நீக்கினது? இதுக்கு பின்னாடி RSS என்னவான சதி வேலைகளை செய்து? கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ங்கிற பேர்ல தூர்தர்ஷன் சேனலுக்குள்ள யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன தொடர்பு, அவங்களுக்கும் RSSக்கு என்ன தொடர்பு? ஒரு அரசாங்க டிவியில அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய புரோகிராம போடாம அதை தவிர்த்துட்டு அந்த மாநிலத்தில் ஆட்சியிலே இல்லாத பாஜக தலைவர் குறித்தான செய்தி எப்படி வெளியே வந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒரு மாநிலத்துக்கே எதிரான ஒரு சினிமா, ஒட்டுமொத்தமா அந்த மக்களையே கொச்சப்படுத்தக்கூடிய அந்த சினிமாவை கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஏன் தூர்தர்ஷன்ல ஒளிபரப்புனாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்னென்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு சேனல் எது அப்படின்னா இந்த தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மாநிலத்திலையும் அந்த மாநில மொழிகள்ல இருக்கு. இப்ப தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அதை பொதிகை சேனல் அப்படின்னு நம்ம வழக்கமா சொல்லுவோம். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க. மற்ற சேனல் மாதிரி அதுல கமர்ஷியலான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு காலத்துல இந்த பொதிகை சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒலியொலிவு மாதிரி சினிமா பாடல்களா இருக்கட்டும், இல்ல வயலும் வாழ்வும் மாதிரியான நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமைகள்ல போடக்கூடிய திரைப்படங்கள், இதுதான் 2000ங்களுக்கு முன்னாடி பொதிகை செயல்பட்டு இருந்துச்சு. நிறைய பிரைவேட் சேனல்ஸ் வந்ததுக்கு பிறகு பொதிகை சேனலுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு. எவ்வளவுதான் குறைஞ்சாலும் அரசு குறித்தான மிக முக்கியமான செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதிகை சேனல்ல தான் வரும், இந்த தூர்தர்ஷன்ல தான் வரும். ஏன்னா இது அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு சேனல். அரசாங்கத்தினுடைய எல்லா நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒரு ஜனாதிபதியோட நிகழ்வு, இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் அதுல நேரடியாக ஒளிபரப்பப்படும். இது என்னதான் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டாலும் இது நடுநிலையா இருக்கணும், அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதான் இந்த சேனலை உருவாக்குனதனுடைய கொள்கையா இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த சேனலுடைய வடிவம் மாறிவிட்டது. அது அரசாங்கத்தினுடைய சேனலா, இல்ல RSS ஓட சேனலா, இல்ல பாஜகவுக்கு ஊதுகுழலா செயல்படக்கூடிய ஒரு சேனலா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இதுல உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, நேத்து இந்த தூர்தர்ஷன் சேனலுடைய லோகோ இருக்கும் பாத்தீங்களா, அதையே காவி கலர்ல மாத்திட்டாங்க. அதாவது இவ்வளவு காலம் பாத்தீங்கன்னா வேற ஒரு கலர்ல இருந்துச்சு. இப்போ இதை காவி கலர்ல உடனே மாற்ற வேண்டிய தேவை பாஜகவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தமிழ்நாட்டில் தேர்தலே முடிஞ்சிருச்சு. இன்னும் வடக்கில் நிறைய இடத்துல தேர்தல் நடக்க போகுது. இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கு. தேர்தல் நேரத்தில் காபந்து அரசாங்கமா இருந்துட்டு இந்த மோடி அரசாங்கம் பொதிகை சேனலை காவி கலரில் மாற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இவங்க லோகோவை மட்டும் காவி கலர்ல மாத்தல, உள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்களா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே காவி, அதாவது இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் முன்னாள் தலைமை உயர் அதிகாரி BBC பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்காரு. இது இந்தியா முழுக்க இன்னைக்கு பரபரப்பான ஒரு நியூஸா மாறி இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கடுமையாக எதிர்த்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரடியாவே எக்ஸ் தளத்துல போட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா, உலகத்தின் பொதுமறையா இருந்த திருக்குறளுக்கும் அதை எழுதிய திருவள்ளுவருக்கு நீங்க முதல்ல காவிச்சாயம் பூசினீங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளுக்கு நீங்க காவிச்சாயம் பூசினீங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வானொலிங்கிற பேரை ஆகாஷவாணின்னு மாத்துறீங்க. இது மட்டும் இல்லாமல் பொதிகை சேனல் இருந்ததை அந்த பொதிகைங்கிற பேரை நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ லோகோவை காவி கலரில் மாத்துறீங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த சேனலையே இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு, அதாவது பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்குன்னு தான் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இதில் வேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை அப்படிங்கிறது ரொம்ப அழகான தமிழ் சொல். தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறை முன்னிறுத்துற மாதிரியான இந்த பொதிகைங்கிற சொல்ல ஏன் பாஜக அரசாங்கம் எடுத்தாங்க? இப்போ நம்ம அண்ணாமலை நேரடியாக கேட்குறோம். மோடி சொல்கிறார், நான் ஒரு தமிழ் பற்றாளர், உலகத்தில் எந்த மொழிக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறேன், திருக்குறளை பற்றி பேசுகிறேன், தமிழ் கலாச்சாரத்துக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, நான் கலாச்சாரத்தை மதிக்கிறேன், இப்படியெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் பொதிகை அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துட்டு தூர்தர்ஷன் ஏன் மாற்றி வச்சிங்க? தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? தூர்தர்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பொதிகை சேனல் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தெரியும். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் நிறைய பேர் பொதிகை சேனலை பார்க்குறாங்க. அதில் வரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை டெய்லி பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அந்த மக்கள் தூர்தர்ஷன் சொல்லுவாங்களா, இல்லை பொதிகைன்னு சொல்லுவாங்களா? ஒரு தமிழன் அவன் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் நடக்கூடிய ஒரு சேனல், அந்த சேனலுக்கு ஏன் தூர்தர்ஷன் பேர் வரணும்?
சம்பந்தமே இல்லாத ஒரு பேர் எதுக்கு? இதைத்தான் நம்ம முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் நாங்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? இந்த பொதிகை சேனல் பேரை மாற்றிட்டு இந்த தூர்தர்ஷனுக்கே காவி நேரம் அடித்து வச்சுருக்காங்க. கேட்டால் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இதை கொஞ்சம் கமர்ஷியலாக ரன் பண்ணணும். இந்த பொதிகை சேனலை கமர்ஷியலாக ரன் பண்ணுறதுக்காகலாம் அரசாங்கம் உருவாக்கல. மக்களுக்கு ஆதாரப்பூர்வமான அரசு செய்திகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், இதை கொண்டு சேர்க்கறதுக்காக அது உருவாக்கப்பட்டது. லாபம் சம்பாதிக்கிறதுக்காகலாம் அரசாங்கம் இதை உருவாக்கலை. நீங்கள் லோகோவை அட்ராக்ஷனாக வச்சு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறங்கிற கதையெல்லாம் நம்ம விட வேணாம். இது முழுக்க முழுக்க காவி மயமாக்கப்பட்ட ஒரு மீடியாவாக இவங்க மாற்றுறாங்க. உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃபுகளுக்கு நிறைய பேர்த்துக்கு இது உடன்பாடு கிடையாது தான். ஏன்னா அவங்கெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வந்தவங்க. ஆனால் பரீட்சை எழுதாமல் அட்வைசர்ஸுங்கிற பேரில், ஸ்டாஃபுங்கிற பேரில், கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்த தூர்தர்ஷனில் முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்தவர் பிபிசி தமிழில் பேட்டியே கொடுத்துருக்காரு. அப்போ இதை நமக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது என்னென்னா, அரசாங்கம், அதாவது மோடி அரசாங்கம் தன்னுடைய இந்துத்துவ பிரச்சாரங்களை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பிரச்சார ஊடகமாக இந்த தூர்தர்ஷனை பயன்படுத்துது. இது இந்த தேசத்தினுடைய நலனுக்காக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்கு. மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சேனலை ஏன் மோடி அரசாங்கம் அவங்களுடைய கட்சி கொள்கைகளை பரப்புறதுக்காக, இந்துத்துவ சித்தாந்தங்களை பரப்புறதுக்காக, மதவாதத்தை பரப்புறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இவங்க ஏன் மதவாதத்தை இதை வச்சு பரப்புறாங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண்ணை ஒரு இஸ்லாமியன் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்கள ISIS தீவிரவாதியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி எங்காவது கேரளாவில் இது வரைக்கும் நடந்திருக்கா? அப்படியே நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் அதை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த கேரள சமூகத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அங்கே வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களையும் ஏதோ இந்து பெண்களை வந்து திருமணம் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா தீவிரவாதி ஆக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து இந்தியா முழுக்க இந்த மானங்கட்ட படத்தை ஓட்டினாங்க. தமிழ்நாட்டிலாம் கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. வட இந்தியாவில் இந்த படத்தை கொண்டாட வேற செஞ்சாங்க. ஏற்கனவே காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை எடுத்து காஷ்மீர் மக்களுடைய போராட்டத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்க. இப்போ கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக மலையாளிகளை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க. இந்த படம் கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. கேரளாலையும் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. கேரளாவில் போய் பாருங்க, அங்கே இந்து முஸ்லீம்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும். இந்த ஒற்றுமையை வந்து எப்படியாவது பிரிக்கணுங்கிறக்காக தான் அங்கே RSS இந்துத்துவ சித்தாந்தங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் மோடி அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு வட இந்தியன் கேரளாவை பற்றி ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்தியா முழுக்க பரப்புறாங்க. அந்த படத்தை கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு இந்த டிடி சேனல்ல ஒளிபரப்புறாங்க. கேரளா மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சேனல், தமிழ் மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சேனல், காஷ்மீர் மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சேனல், பீகார் மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சேனல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சேனலை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்துத்துவா குழுக்கள் அந்த மாநில மக்களுக்கு நேரடியாக அச்சுறுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி, ஒட்டுமொத்தமாக கலாச்சார பண்பாடு ஒற்றுமையை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு படத்தை கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 8 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. இது ஒட்டுமொத்த மாநிலமே எதிர்த்துச்சு. கேரளா முதலமைச்சர் நேரடியாக எதிர்த்தாங்க. ஆனால் அந்த படம் ஒளிபரப்பப்பட்டுச்சு. இது என்ன கேவலமான விஷயமா இருக்கு? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த படத்தை போடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தீங்கானது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த படத்தை பாஜக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்காந்துட்டு போடுது அப்படின்னா ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரத்தை இவங்க கொடுக்குறாங்க? ஒட்டுமொத்தமாக மாநில முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் பண்ணிட்டு தன்னோட அஜெண்டாவான இந்துத்துவ அஜெண்டாவை இதே மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கின டிவியை பயன்படுத்தி இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இதுதான் இவங்க மதவாதத்துக்கு இந்த டிவியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம சொன்னது. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி பல எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான ப்ரோக்ராமை இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்காகவே அவங்க பயன்படுத்துறாங்க. மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சேனல், ஒரு குறுங்குழு, அந்த குழுவினுடைய மதவெறிக்காக பயன்படுத்தப்படுதாங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். இதில் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனல், இப்போ தமிழ்நாட்டை எடுத்துங்க, இங்கே வந்து பொதிகை அப்படின்னு ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ இவங்க பேரை மாற்றிட்டாங்க, நம்ம பொதிகைன்னே சொல்லுவோம். இந்த பொதிகை சேனலில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு வச்சுங்களேன். இந்த பொதிகை சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க, தமிழ்நாடு நிதியமைச்சர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்குது, இவங்களுடைய செய்தி தானே முதல்ல வரணும்.
ஆனால் இவங்களோட செய்தி பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லாட்டு 4வது ஸ்லாட்னு கடைசியில் வரும். ஆனால் ஆட்சியிலேயே இல்லாமல் ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறது கூட லாய்க்கு இல்லாத பாஜக, இந்த பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இவர் பேசுகிற ஒரு கருத்தான், அந்த கருத்தை முதல்ல சொல்லுவாங்க. அப்போ இந்த சேனல் யாருக்காக செயல்படுது? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய செய்திகளை அவருடைய நிகழ்ச்சி நிகழ்வுகளை அவங்களோட நிகழ்ச்சி நிரலை முதல்ல சொல்கிறதான ஒரு அரசு டிவியினுடைய முக்கியத்துவம். அதெல்லாம் விட்டுவிட்டு அட்ரஸே இல்லாத ஒரு ஆள் இந்த அண்ணாமலை, கட்சியே கிடையாது, அந்த கட்சிக்கு ஒரு வாக்கே பர்சன்டேஜே கிடையாது, அவங்க டிஸ்கஷன்லேயே கிடையாது. பிரைவேட் சேனல்ஸ்லாம் எப்படி வந்து இந்த பாஜகவை கூட்டு வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு விவாதம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த அரசு டிவியும் இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான தனியார் டிவிகள், வட இந்தியாவில் குறிப்பாக பெரும்பாலான டிவிகளை இந்த பாஜக சார்ந்த குழுக்கள் வாங்கிட்டாங்க. இப்போ என்டிடிவி மாதிரி, ரிப்பப்ளிக் மாதிரியான விஷயங்கள் வந்து டைரெக்டாகவே பாஜகவுக்கு செயல்படக்கூடிய வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் நியூஸ் 18, இந்த ரிலையன்ஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பும் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பாஜகவுக்கு சாதகமான நியூஸ் தான் அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அம்பானி, அதானி, பாஜக இவங்களோட நெருக்கமான ஒரு டீம். இந்த டீம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில், ப்ரோக்ராம்களில் பார்த்தீங்கன்னா பாஜக காரங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள ரொம்ப முக்கியமான ஆளாக டிஸ்கஷனில் மாற்றுவாங்க. அதே பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு டிவிலையும் நடக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை. நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போனீங்கனாலும் சரி, இல்லை பீகாருக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரிசாவுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை ஜார்க்கண்டுக்கு போனாலும் சரி, இல்லை பஞ்சாபுக்கு போனாலும் சரி, இல்லை டெல்லிக்கு போனாலும் சரி, அந்தந்த மாநில முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடைய ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அவங்க துவங்கி வைக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடி போடாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் என்ன பேசினார், அந்த மாநிலத்துக்கு மோடி வரும்போது என்ன பேசினார், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ என்ன பேசினார், இதை ஃபோக்கஸ் பண்ணி செய்தியாக வெளியிடுறதுக்கு எதுக்கு அரசு டிவின்னு பேர் வைக்கணும்? பாஜக டிவினே பேர் வச்சுட்டு போயிடலாமே. நீங்கள் தூர்தர்ஷன் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பாஜக தர்ஷனே வச்சுட்டு போயிருங்க. மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்திகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு மதவாத சித்தாந்தங்களையும் பாஜகவினுடைய இந்துத்துவ சித்தாந்தங்களையும் பரப்புறதுக்காகவே இந்த சேனல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய உச்சபட்சமான வடிவம் என்னென்னா இன்றைக்கி லோகோவை காவி கலரில் மாற்றிட்டாங்க. இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து காவி கலரில் மாற்றினாங்க. ராஜ்யசபா, லோக்சபாவில் போடக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய உடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கலரை வந்து ஆல்மோஸ்ட் காவி கலரில் மாற்றிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அயோத்தி ராமர் கோயிலில் வேலை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு காவி கூட கொடுத்துருக்காங்க. போகிற போக்க பார்த்தா இந்தியாவில் எல்லாருமே கோமணம் கட்டினா கூட காவி கோமணம் தான் கட்டணும், அதை விட்டு வேறு எதுவும் கட்டக்கூடாது, எல்லாருமே காவி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுருவாங்க போல இருக்குது. கடைசியில் திங்கிற சோறு இருக்குது பார்த்தீங்களா, இதே நீங்கள் வெள்ளை கலரில் சாப்பிடக்கூடாது, காவி கலரில் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி எல்லாத்து மேலே காவி பெயிண்ட் அடித்து இந்தியானாவே இனிமேல் காவி தான்ப்பா, எல்லா காவி பெயிண்ட் அடித்து பைத்தியமாக சுற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நமக்கு இதில் அடிப்படையாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ காபந்து அரசாங்கம் நடக்குது. தேர்தல் நடக்கும்போது ஒரு அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இவங்க காவி லோகோவை மாற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம என்ன கேட்குறோம், தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்தியாவினுடைய இன்றைய காலகட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே ஒரு சேனலோட லோகோவை அவங்க மாற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்து சைட்லேருந்து எந்த விதமான நேரடியான அறிவிப்புகள் எதுவும் வரல. இது தப்பு, நீங்கள் காவியை மாற்றக்கூடாது, பழைய லோகோவே வைங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ தானே மக்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மேல் நம்பிக்கை வரும். தன்னோட பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு நேரடியாக களத்தில் குதிச்ச பாஜகவை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இதை செய்யவே இல்லை. நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு இறுதி கேள்வி என்னென்னா, தேர்தல் ஆணையம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷனில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் தேர்தல் ஆணையம் தணிக்கைக்கு உட்படுத்தணும். அது பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, பாஜகவை மிகைப்படுத்தி காமிக்கிற மாதிரி இருந்தாலோ, மற்ற கட்சியாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், பாஜக ஆட்சி செய்யாத மாநில முதல்வர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து உள்ள பங்கெடுக்காமல் தடுக்கிறது குறித்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி முறையாக இந்த சேனல் பயன்படுத்தப்படணும். தேர்தல் களத்தில் எல்லாருமே ஈக்குவலாக போட்டி போடுறதுக்கான சூழலை மெயின்டைன் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இதை அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா? இதுதான் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி.